சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க, சிம்மராசிக்காரர்கள்னா ராசி மட்டும்தானே குருஜி, சிம்ம லக்னம்லாம் ஒன்று, ராசி லக்னம் எல்லாம் ஒன்று தாங்க. அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பண்ணால் சிறப்பு, எதை பண்ணக்கூடாது, நிறைய பேருக்கு தெரியாத அன்னோன் ஒரு ட்ரூத் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. அன்னோன் ட்ரூத் என்ன அப்படின்னா, சிம்மராசிக்காரங்களுக்கு இது வரும்னு உங்களுக்கே தெரியாது. எது தெரியுமா வரும்? 3-10 சுக்கிரன் என்பதால் மீடியா உங்களுக்கு கண்ணா அப்படியே இந்த கண்கண்ட தொழில்மாங்கல்ல, அது உங்களுக்கு மீடியா உங்களுக்கு அப்படி வரும். ஊடகங்கள் உங்கள் முகத்தை ஊடகத்தில் ஒளிபரப்பணும். எப்படி? உங்கள் முகத்தை ஒளிபரப்பணும். உங்களை உங்களுடைய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகணும். இப்படி வரணும். டிவியில் ஸ்க்ரோலிங்கில் உங்களுடைய வீடியோஸ் வரணும், உங்களை பார்க்கணும், பேசணும், இதெல்லாம். ஸோ சுக்கரன்கிறதுனால தன்னம்பிக்கை ஊற்றக்கூடிய பதிவுகள், அதே மாதிரி ரொம்ப அழகு சம்மந்தப்பட்ட டிப்ஸு கொடுக்குற பதிவுகள், இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஜோதிடம் சம்மந்தப்பட்ட டிப்ஸு கொடுக்குற பதிவுகள், எதிர்காலம் அமானுஷ்யம் சம்மந்தப்பட்ட பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். புதன் 2 கூடியவருங்கிறதுனால அறிவு சம்மந்தப்பட்ட பதிவுகளும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அறிவு, இலக்கியம், கவிதை, கதை, வர்ணனை, நடை, இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு 2 கூடியவன் புதன் என்பதால் புதன் தான் உங்களுக்கு லைஃப்பில் காடு. புதன் சம்மந்தப்பட்ட எல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்.